ஹலோ ஹலோ டைம் ஆயிடுச்சுடா இன்னும் என்ச்சே இல்லையா நீ? ஏஞ்சிட்டேன்டா. ஆமா ஏஞ்சிட்டேன்டா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன், நீ கிளம்பிடு. நீ நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிடுங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். சரிங்க தம்பி. ஏய், பொருளை பார்த்தா இருக்குங்கடா. Magical. There is two feelers in the deep. ஹலோ ஹலோ டைம் ஆயிடுச்சுடா இன்னும் கிளம்புனியா இல்லையா நீ? டேய், நீ இன்னும் கிளம்பலையாடா? நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன், நீ கிளம்பிடு. முன்னாடியே கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ண, இன்னுமா கிளம்பல நீ? சரி ஓகே, நான் கிளம்பிட்டு கூப்பிடுறேன், நீ ஃபோனை வை. இல்லை இல்லை, நீ தூங்கிடுவ. என்கிட்ட பேசிட்டே நீ கிளம்பு. நான் அனுப்பிச்ச கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியா? அதெல்லாம் பண்ணியாச்சு. டேய் ஒழுங்கா சொல்டா, பாத்தியா இல்லையா? டேய், பண்ணிட்டேன்னு சொல்றேன்லடா, உன் ஆள் மேல சத்தியமா பண்ணிட்டேன்டா. எத்தனை வாட்டிடா அதையே கேட்பேன்? நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த டோர் பின்னாடி நின்னது நீ கிடையாது, அதானே? டேய், சத்தியமா நான் கிடையாதுடா. டேய் தொடடா. அப்ப நீ சொன்ன மாதிரி அவன் வேற டைம்ல நீ வேற டைம்ல, அதானே? ஆமாண்டா. என்ன பார்த்தா லூசு. டேய் நானும் தாண்டா இங்கே மாட்டிட்டு இருக்கேன், நான் எப்படி அங்கே வர முடியும்? அங்கே வெளியே கதவு தட்டுறது நான் கிடையாது, அவ்வளோதான். நீ எதுவும் பேயலாம் இல்லல்ல? டேய் பேயா லூசாடா நீ? இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கும் எனக்கு ஒரே மாதிரி நடக்குதுன்னு நீ பேயான்னு கேட்குற? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா சுத்தமா. இங்க என்னன்னா வெளியே நிக்கிற, அங்க என்னன்னா உள்ள மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இதுல வெளியே நிக்கிறவன் ஏன் உள்ள நிக்கிறவன் எனக்கு தெரியல. இதெல்லாம் ஏன் நட சத்தியமா புரியல. டேய், இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் விட்டுரு. ஆனால் நான் இப்போ சொல்கிறத நீ நம்பலைனா உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. 2015 அக்டோபரில் நம்ம இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தோம். அப்போ உனக்கும் வேலை கிடைக்கல, எனக்கும் வேலை கிடைக்கல. அந்த இன்டர்வியூக்கு நம்ம லேட்டாக தான் டெஸ்டினேஷன் போய் சேர்ந்தோம். அன்றைக்கி நீ ரெஸ்யூம்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் உன் வாட்சை மறந்துட்டேன். அப்போ நீ என்கிட்ட உன் வாட்ச் சென்டிமெண்ட்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் உனக்கு என் வாட்சை கட்டி கொடுத்தேன். ஆனால் அந்த வாட்ச் இப்போ வரைக்கும் என்கிட்ட வரவே இல்லை. நீ அந்த வாட்சை சேஃபாக வச்சுருந்தனா அது உங்ககிட்ட தான் இருக்கும். அது இப்போ உங்ககிட்ட இருக்கா இல்லையா?
தான் சொல்லிட்டு இருக்கியா? நீயும் என்ன மாதிரி தான் மாட்டிட்டு உனக்கு இன்னுமா புரியல? நம்ம 2 பேர் டைம் லைனும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அது மூலியமாக தான் இந்த ஃபோன் கால் கனெக்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் வெளியே போக ட்ரை பண்ணாலே வேற இடத்துல போய் நிற்கிறோம். இங்கே வெளியே உயிரோட போகுமாங்கிறது நமக்கு தெரியல. இதில் நீ வேற பிடிச்சி என் உயிரை வாங்கிட்டு இருக்க. ப்ளீஸ், நான் சொல்லுவது உனக்கு எதாவது புரியுதா? என்னடா? இதோ பாருடா, இந்த டோர் தான் நம்மளோட ஒரே கனெக்ஷன் பாயிண்ட். இதோட மிஸ்ட்ரி மட்டும் கிராக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம ஈஸியாக வெளியே போயிடலாம். ஆனால் டோரை திறந்தா லூப் ஆகுது. இந்த லூப்பை பிரேக் பண்ணணும்னா நம்ம அந்த லாக்கை உடைக்க ட்ரை பண்ணணும். மிஸ் ஆகிட்டே இருக்கு. உடைக்கலாம் நினைச்சா திருப்பி லூப் ஆகிட்டே இருக்கு. இப்படியே போனா வெளியே போன மாதிரி தான். என்னடா நடக்குதுங்க? இதோ பாருடா, இந்த டோர் தான் நம்மளோட ஒரே கனெக்ஷன் பாயிண்ட். இதோட மிஸ்ட்ரி மட்டும் கிராக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம ஈஸியாக வெளியே போயிடலாம். ஆனால் டோரை திறந்தா லூப் ஆகுது. இந்த லூப்பை பிரேக் பண்ணணும்னா நம்ம அந்த லாக்கை உடைக்க ட்ரை பண்ணணும். எதை வச்சு அடிச்சாலும் இந்த லாக் உடையவே மாட்டேங்குது. டேய், இதெல்லாம் விளையாட்டா இருக்கா உனக்கு? டேய், நான் சொல்றது கேளு. போய் அன்லாக் பண்ணு. டேய், லூப்டா. அன்லாக் பண்ணா திரும்ப வேற இடத்துல நிப்போம்டா. தெரியும்டா, பண்ணு போ. திரும்பவும் பண்ணு. மறுபடியும் அன்லாக் பண்ணு. டேய், டைம்லடா, சீக்கிரம் அன்லாக் பண்ணு. டேய், கேக்குதா? சொல்றா. என்ன பண்ணாலும் இந்த கால் கட்டே ஆக மாட்டேங்குது. டேய், லூஸ் மாதிரி பண்ணாதடா. நீ என்ன பார்த்து கேக்குற? நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு உனக்கு முதல்ல புரியுதா? சொல்லு. டேய், புரியுதாடா? இதெல்லாம் உனக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியல? தெரியல. எனக்கு தெரியுது, சொல்றத பண்ணு. நான் சொல்லும் போது ஒரே டைமில் ஓகே தானே? ரெடியா? 3, 2, 1. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாடா, ஆனா டைம் புரியல. டைம் பாரு.
டைம் என்ன ஓடவே இல்லை. என்னால் எதையும் அசைக்க முடியல. என்னாலையும் தான்டா. ஹலோ டேய், இருக்கியா? கேக்குதா? ஹலோ டேய், கேட்குதா? டேய், என்னடா ஆச்சு இப்போ? எனக்கு தெரியல, திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிட்டேன். இங்கே மயங்கி விழுந்து கிடந்தேன். இப்போ உனக்கு டைம் ஓடுதுல்ல? இப்போ டைம் ஓடுது, ஆனால் ஒரு செகண்ட்ரு. ஆனால் வேற ஏதாவது கிளாக் இருந்தா டைமர் மாதிரி ஏதாவது ஓடுதா பாரு. என்னடா டைமர் மாதிரி அது ஓடுது? அதுதான்டா நானும் சொன்னேன். ஒரு செகண்ட் இரு. எதுக்கு? போட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இருந்தா அப்படியே பாரு. ஃபோட்டோ ஃப்ரேம். எதுவுமே மாறலையடா. இங்க என் போட்டோ எல்லாமே ஃபேட் ஆகுதுடா. ஆமாண்டா, என் ஃபோட்டோவும் ஃபேட் ஆகுது. டைமர் போட்டோ ஃபேட் ஆகுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ். டேய், இருக்கியா? சொல்லு. ஏதாவது டோர் ஓபன் ஆச்சா? இல்லை. டேய் டேய், கேக்குதாடா டேய்? ஸ்விட்ச் ஆஃபா? ஷிட்! என்னடா பண்றது? டேய் தொகடா. டேய் இருக்கியா இல்லையாடா உள்ள? டேய் இருக்கியா இல்லையாடா உள்ள?
இப்போ? டேய், டோர் மூவ் ஆகுதுடா. என்னடா பண்ண நீ? முதல்ல டோர் மட்டும் தான் கனெக்டிங் பாயிண்ட் நினச்சேன், ஆனால் இப்போ தான் புரியுது ஃபோனும் தான் போல. ஃபோனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா டோர் திறக்க வாய்ப்பு இருக்குது. டேய் டேய், என்னடா பண்ண போற? லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி எதனா பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுறாத. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. ஃபோனை உடைச்சா வேற எதனா பெரிய பிரச்சனை மாட்டிக்க போறேன்டா. சொன்னா கேளுடா. இருக்கியா இல்லையா? எதனா பேசுடா. மக்களே எங்களை வந்து எடுக்கவே விட மாட்டாங்க. கார் மேல காரா வருது. நாங்கள் படம் எடுக்க வந்தோம் கைஸ், ஆனால் அதை தவிர எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கைஸ்.